மாறிக்கிட்டே இருக்கும்ல, நம்ம மழை மாறிக்கிட்டே இருக்கும்ல, அது இந்த இடத்துல நாங்கள் மழை மாறலை, நாங்களாம் வந்து நல்ல ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப 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 ஸ்டெடியாக அதெல்லாம் கண்கருத்தமாக நாங்கள் இருக்கோங்க. மழை மாற மாட்டோம். எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் பேசல நாங்கள் மழை மாறி அப்படியே கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கலாம். அப்படிலாம் போகவே மாட்டோம். எங்கள் அண்ணன் சீமான்னு நாங்கள் எதுனாலும் தட்டி கேட்போங்க. அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் எது சொன்னாலும் கைத்தட்ட பழக்கம் எங்கிட்ட கிடையாது. இன்னும் இன்னும் நவ கிடையவே கிடையாது. ஆமாம், எங்கள் அண்ணன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா அது நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் எப்படி சொல்லுவோம்? எங்கள் அண்ணன் சொல்லுறாரு பாருங்க, 15 வருஷமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். எனக்கு ஒரு வழித்தடம் அதுதான் இருந்தது. நான் என் இள வயதிலே 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இயக்கத்தை ஒட்டி, அவருடைய சிந்தனையில் ஒட்டி, அதை வீதி வீதியாக போய் கடவுள் மறுப்பையும் சாதி மத மறுப்பையும் நான் பேசியவன் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. அந்த காணொளி இன்றும் நமக்கு எதிராக துளி துளி காணொளியாக வெட்டி போட்டு இயேசுவை திட்டாரு, கிருஷ்ணரை திட்டாரு, ராமரை திட்டாரு. இதை ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது நான் நடந்து வந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை என்பதை நீங்க புரிந்து செய்ய வரும் தெரிந்தா ஒருவேளை வந்து இந்த கடவுள் மறுப்பு இதெல்லாம் பேசாம கூட இருந்திருக்கலாம். அது பாருங்க, எங்கள் அண்ணன் 15 வருஷமாக அவர் நடந்து வந்த பாதை, எந்த பாதை அவர் அண்ணன் 15 வருஷமாக எந்த பாதையில் நடந்து வந்திருக்காரு தெரியல. சொன்னார், ஞாபகம் இல்லையா? இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. பெரியார் பாதை, அந்த பெரியார் பாதையில் அவர் நடந்து வந்த பாதையில் அவர் அது நடந்து வந்த பாதை, இந்த பாதையில் கல் முள் வந்திருக்கும், அதை எடுத்து தூர போட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அவர் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, இதை பற்றிலாம் பேசினார். ஏன்னா அது அது அன்னைக்கு வந்து நடந்து வந்த பாதை, அது வழியே நடந்து வந்தோம்னா தான் நம்ம 10 பேருக்கு தெரியும், நம்ம வந்து இலக்கை அடைய முடியும் அப்படின்னு எங்கள் அண்ணன் அந்த இடத்து வழியே நடந்து வந்துட்டார். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த வழியே தான் நடந்து வந்தார். ஆமாம், நமக்கு ஒரு விளம்பரம் தேவையில்லை. சீமாங்கிற அயோக்கிய பய நாளை போய் வேறு விதமாக பேசணும், அது மக்களிடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் எல்லாம் இவன் தான் ஜாதி, அதாவது ஜாதி மறுப்பாளன் அப்படின்னு நம்பணும். அதாவது ஜாதியைத்தான் நம்ம கட்டமைப்போம், ஜாதி யாய் மக்களை திரட்டுவோம், கட்டமைப்போம், ஆனால் ஜாதி மறுப்பாளன் அப்படின்னு நம்பணும்னா நாம் இன்னைக்கு பெரியாரை பேச வேண்டும், பெரியார் மறுத்த கடவுளை நாமளும் மறுக்கணும், பெரியார் மறுத்த ஜாதியை நாமளும் மறுக்கணும் அப்படின்னு அந்த பாதையில் எங்கள் அண்ணன் ஒரு மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் அதில் வந்து நடந்து வந்தார். நடந்து வந்ததில் சில காணொலிகளை வெட்டியும் ஒட்டியும் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக பேசுவார் அண்ணன். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வந்து போக்சோ சட்டத்தில் உள்ளதுன்னு பேசுவார் நம்ம அண்ணன். இந்த பெண்கள்லாம் குளிக்க போன பெண்கள், ஆயிரக்குள்ள பெண்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, துணிமணிகளை வச்சுட்டு ஆற்றுல இறங்கி குளிக்க போயிட்டாங்க. இவன் இந்த பையன் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கான், எங்கள் அண்ணன் சீமான் தான் பேசியிருக்கார். அதெல்லாம் காணலே ஓயாமல் தூக்கி போட்டு காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அண்ணன் பேசியிருக்காருன்னா நம்பணும், அண்ணன் பேசியிருக்கார், நம்புங்கள் மக்கா. அப்போ அந்த பெண்கள்லாம் குளிக்க இறங்கின பிறகு இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிவிட்டான், இந்த அப்படி சேலை துணிமணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு மரத்தில் ஏறிட்டாங்க. கிருஷ்ணா இங்கே குளிச்சுட்டு கரையேறும்போது, கிருஷ்ணா எங்கள் சேலையை கொடுத்தாங்க, 2 கையும் நீட்டி கேட்டாதான் சேலையை தருவேன்னு இந்த கிருஷ்ணனை கேட்டான். எவ்வளோ சேட்டை பிடிச்ச இந்த உண்மையிலே போக்சோ சட்டத்தில் தள்ளட்டாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமா பேசியிருக்காரு. அது 300 நாள் அதை வெட்டி துண்டு காணொலியாக போட்டு நான் பெரிய கடவுள் மறுப்பாளன் அப்படிங்கிற மாதிரி இப்போ காட்டுறாங்க. இது எனக்கு
சங்கடமாக தான் இருக்குது. அன்றைக்கி அவன் பேசிக்க கூடாதோன்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் விளம்பரத்துக்காக, அதாவது என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக, நான் தான் சீமான்னு காட்டிக்கணும், அந்த மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பாதையில் நடந்து வந்தேன். ஆனால் உண்மையிலே அது என்னுடைய இயல்பு அல்ல. அது நான் இல்லை, அவன் நான் இல்லை, நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை. நான் இப்போ முழுமையாக வேற. நான் சைமன் செபஸ்டியானாக இருந்து, செபஸ்டியான் சைமனாக இருந்தான், ஏதோ ஒருவனாக இருந்து, அதாவது கிறிஸ்தவத்தை தழுவியவர் இந்து மதத்தில் இருக்கும் கடவுளை கும்பிட வேண்டாம் என்று நாம் சொல்ல வரல. இந்து மதத்தில் இருப்பவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் போய் வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. அது அவரவர் விருப்பம், அவரவர் பாடு. அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு சீமானதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சைமன் செபஸ்டியான் இப்போ என்ன அக்கறைக்கு சீமானா மாறி முருகன் என் முப்பாட்டை, முருகன் என் முப்பாட்டை, மாயோன் கிருஷ்ணன் என் மகாமை அப்படின்னு மாறுறது தான் என் அண்ணன் சீமா. என் முடிச்சு மாதிரி இல்லையா? இவன் கொண்ட கொள்கையை, கருத்தை, இவன் கருத்தே இவன் மாற்றுகிறானா இல்லையா? அது இல்லை, அது பெரியார் கருத்தை பேசிவிட்டேன், அது பெரும்பிழையாகிவிட்டது, அதை இன்றுதான் புரிந்து கொண்டேன், ஆகவே நான் புதிய பாதை வகுத்து இது நான் காட்டும் வழித்தடம் அப்படிங்கிறான். ஆனால் ஒரு உண்மையை ஒரு காணொலியில் ஒத்துக்கிட்டான் பாருங்க நம்ம ஆளு. நம்ம ஆள் விவரமான ஆள் தான், ஆனாலும் சேட்டக்காரப்ப. சீமானா சேட்டக்காரப்பன்னு அர்த்தம். அந்த சேட்டக்காரப்ப ஏல நான் அப்படித்தான். நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே நுள்ளி பார்த்துக்கிட்டுங்களே. நீங்கள் அசதியாக இருக்கீங்களா, இப்படி இல்லை, இல்லை நீங்கள் மயக்கத்தில் இருக்கலாம், உங்களை நீங்கள் நுள்ளி பார்த்துக்கிட்டுங்களே. நான் பேசுறதுக்கெல்லாம் கைத்தட்டீங்களே, விரும்புத்திக்கு போயிடுவா. நீங்கள் உங்களை நீங்களே நுள்ளி பார்த்துக்கிட்டுங்களே. உங்களுக்கு சுயம் இருக்கா, உணர்வு இருக்கா, உங்கள்கிட்ட உண்மை இருக்கான்னு நுள்ளி பார்த்துக்கிட்டுங்களே அப்படின்னு நாம் தொடர் தம்பிகளை அண்ணன் அப்படி ஒரு போடு போட்டு கல்லறிஞ்சு பார்க்க கூட்டத்தில். கலைதா தேனி அப்படின்னு தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி பார்க்கறதுக்குரிய காணொலி தான் இது. பார்த்துக்கிட்டுங்க எப்படின்னு பாருங்களேன். அவர் எப்படி நடத்துவார்னா, இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், அது வணிகவியலில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதான் இன்னைக்கு பிகாம் எம்காம்லாம் சொல்லிக் கொடுக்குறான், எம்பிஏ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். சேல்ஸ் ரெஃப் இப்போ வரான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான்? எடுத்த உடனே நீ ஒரு பொருள் கேட்பான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, வாத்தியாரங்க பண்ணுறாரு, லக்ஸ் சோப்பு இருக்கா தம்பி? நீங்கள் லக்ஸ் தான் போடுறீங்களா தம்பி? லக்ஸ் பாருங்க, ரொம்ப நல்ல சோப்பு லக்ஸ். எவ்வளோ நாளாக பண்ண நானும் ரொம்ப நாளாக பயன்படுத்தேன். இப்போ பாருங்க, ஏன்னா லக்ஸ் அவன்கிட்ட ஸ்டாக் இல்லை. அவன் லக்ஸ் இல்லைன்னா அவன் போயிடுவான் வேற கடைக்கு. அவனை விட்டுறப்படாது, கஸ்டமரை பிடிக்கணும், எப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சி வச்சுக்கிட்டு. இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க, லக்ஸ் ரொம்ப நல்ல சோப்பு, ஆனால் நல்லா இருக்கும். அப்படிங்களா தம்பி, ரொம்ப நல்லா பயன்படுத்தி. இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் காலையிலே 100 சோப்பு போயிடுச்சுன்னா பாருங்க. இப்போ லக்ஸுக்கு இன்னும் அது மாதிரியே ஹமாம். இந்த பாருங்க, மோந்து பாருங்க, இது பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா பாருங்க. அது இப்போ எல்லாம் லக்ஸ் தான். அங்கே ஹமாம் தான் போகுது. என்னப்பா எத்தனை சோப்பா? ஐயா 100க்கு மேலே எடுத்து கொடுத்தோமே. அவன் இங்கே ஒரு சால்ரா இருப்பான். அவன் ஆமா சொல்லினா போட வேலையை விட்டுரும்ல. அவன் போட்டு போட்டாமையா 100க்கு மேலே போகுது. இப்போ ஹமாம் தாங்கய்யா, நல்லா மூவ் ஆகுதுங்கய்யா. எல்லாரும் வரவங்கலாம் எல்லாரும் வந்து ஹமாம் தாங்க கேட்குறாங்கய்யா. ஹமாம் நீங்க ஒரு தடவை ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க அதுக்கப்புறம் லட்சம் தேட மாட்டீங்க. ஹமாம் தான் போவீங்க. இப்போ நீங்க பாருங்க, ஹமாம் வந்து அப்படி நீங்க ஒரு தடவை. ஆமாம், ஒரு லக்ஸ் சோப்புக்கும் விளம்பரம் பண்ணுதாரு அண்ணன், கமான் சோப்புக்கு விளம்பரம் பண்ணுதாரு, அது வேறு விஷயம். அது ஏதாவது வந்திருக்கும், அங்கேருந்து நிதி வந்திருக்கும் அண்ணனுக்கு பெருமளவு. அதில் நம்ம ஒன்றும் தலையிடுறது இல்லை. அது அண்ணன் 2 கையை ஏந்தி பிச்சை எடுத்தாலும் நான் பிச்சை எடுப்பேன்னு எப்படி சொல்லலாம் அப்படிம்பாரு. அதனால் பிச்சை எடுலாம் எதை வேணாலும் ஏடு, எச்சிலே வேணாலும் எடு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அண்ணன் எதை எடுத்தா என்ன, இந்த ஈழ சோம்பிகள் இருக்கும் வரை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். ஈழ விவகாரத்தை சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். நாள் ஒரு கதை, பொழுது ஒரு வேலி, பொய்யும் புரட்டும் புனைந்து தள்ளி கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் பெரிய கதாசிரியர் யாருக்குண்ணே, ஆனால் படம் தான் ஓடாதே தவிர அவன் போடுறத பொய் இந்த மேடையில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு.
லக்ஸு சோப்பை கேட்டால் வியாபாரம் என்ன பண்ணுவாங்க, அதான் நல்லா இருக்கும், அது நல்ல சோப்புனே, ஆமாண்ணே நல்ல சோப்பாக தானே இருந்துச்சு, ஆனால் பாருங்கள் இன்னைக்கு கம்மா வந்துச்சுன்னே காலையில் இருந்து அப்படி அறுத்து தள்ளிக்கிட்டே போயிடு, 100-200 சோப்புக்கு மேலே வந்துட்டுனே அப்படின்னு அப்படி அவனை அதான் விட்டுறக்கூடாது. வேற இந்த பயனாளியை வாடிக்கையாளனை விட்டுறக்கூடாது. லக்ஸு இல்லைன்னா அவன் போயிடுவான். அது அண்ணன் இந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். என்னிடம் தமிழ் தேசியம் இல்லை என்றால் நீ போய்விடுவாய். லக்ஸு இல்லை என்றால் அந்த வாடிக்கையாளன் போய்விடுவது போல என்னிடம் தமிழ் தேசியம் இல்லை, எனது மனைவி அதாவது இணையர் கயல்விழி அவர்கள் தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர் என்றால் உனக்கு சூடு சொன்ன வந்தாலும் வந்துடும், ஆனால் அது தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நான் உன்னை தமிழ் தேசியம் என்பது நல்ல கருத்து தான், தமிழ் தேசியம் நல்ல கருத்து தான், ஆனால் அதை விட குடி தேசியம் முக்கியம். நான் ஜாதின்னு சொல்றது என்ன தவறு இருக்குன்னு, அது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம், அது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு அன்னை குடி தேசியத்தை அழுத்தி பிடிப்பது. அதாவது லக்ஸு நல்ல சோப்பு தான், ஆனால் கலாமும் அதிகமாக இருக்கிறது, உண்மையும் அதுதான். தமிழ் தேசியம் நல்ல விடயம்தான், ஆனால் இந்த குடியிருக்கிற ஜாதி நான் பெரிய ஜாதி. இப்போ ஒரு ஜாதிக்குள்ளே அதாவது அவன் ஒரு ஜாதியாக தான் இருப்பான், அந்த ஊருக்குள்ளே ஒரே ஜாதியாக கூட இருக்கும், ஒரே ஜாதி தான் இருக்கும், மற்ற ஜாதி கூட இருக்க மாட்டான். ஆனால் அதில் ஒரு பல குடும்பம், 10 குடும்பம் இருக்கலாம், இல்லை 10-15 குடும்பமாக கூட வரும். அதில் ஒரு குடும்பத்துக்காரன் நான் அந்த ஏதாவது ஒரு பாட்டை பேரை போட்டுன்னா அந்த பாட்டை நான் அந்த சாமி வகையாராட்டா, என்னை எதுக்கு யார் இருக்காட்டா, இந்த ஊரில் என்னை விட்டா எவரும் இல்லையடா, நான் வாழேந்தும் பரமரேடா, இப்படிலாம் பாட்டு போடுவான். அவனாகவே ஒரு பாட்டை மட்டும் கட்டி இசை அமைச்சு பாட்டு போட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு சலசலப்பை, ஒரு சினத்தை, 4 பேர் மத்தியில் ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாக்குவதமாக பாட்டு போடுவான். இப்பளத்துக்கு இடையில் அவன் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த ஊரில் 4 பேர் தான் இருக்கும், அதெல்லாம் 2 பேர் தான் இருக்கும். இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சேட்டை, இந்த சேட்டை சின்ன சேட்டை, இந்த சேட்டைகளை ஒரே ஜாதி அமைப்புக்குள்ளே இருக்க பயிலே செய்வான். அது எல்லா ஊர்லேயும் நடக்குது. ஜாதிக்குள்ள ஜாதி, இதுதான் வியாதி, அது மக்களுக்கு இருக்க பெரிய வியாதி இதுதான். அண்ணன் சீமா அதை பற்றி கொண்டு அப்படி விடவே மாட்டார். எப்படி கமான் ஜோப்பை வாங்காமல் அவனை விடக்கூடாதோ அந்த லக்ஸு வாடிக்கையாளனை, அதே மாதிரி கமான் ஜோப்பை வாங்க ஐயோ அது 100 ஜோப்புக்கு மேலே விற்று போச்சு அப்படி மனம்னா துணியில் இல்லை, உங்கள் தோலில் பூரா நிற்கி நம்ம வாங்கிட்டு போனவங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து எங்ககிட்ட வந்து பாருங்க, என்ன பாருங்க, மனத்தை பாருங்க அப்படின்னு தூக்கி காட்டிட்டு போனாங்க அப்படின்னு கடைக்காரன் பெருமிதம் பேசி கொண்டு அவன் தலையில் கமாம கட்டினா தான் விடுவான்னு நம்ம அண்ணன் காமர்ஸ் வாத்தியார் சொன்னாருன்ட்டு நம்ம அண்ணன் இங்கே வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மகிட்ட. அப்படின்னு நினைக்கலாமா? என்ன முடியாது, காமெடி பண்ணல, உன்னை சீண்டி பார்க்காண்டா வெறும் டீ. ஏன் நான் தமிழ் தேசியம் பேசினேன், ஆனால் நான் உண்மையான தமிழ் தேசிய வாரி கிடையாது. நான் கட்டமைத்த கட்சி அப்படிங்க, நான் உண்மையிலே நான் கட்டமைத்த கட்சி இல்லை, அந்த கட்சியினுடைய ஓனர் சீபாதித்தனார். ஆமாம், அதை பெரும் பாடுபட்டு அதுக்கு கட்டமைப்பை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணவர் முத்துக்குமார். அவன் சுகத்தை சாட்டையிட்ட கொடுத்தாச்சு, சொத்தை நானும் எடுத்துக்கிட்டு கட்சியும் எடுத்துக்கிட்டேன்டா, இது எங்கே வழிடா அப்படின்னு நம்ம அண்ணன் சீமா வந்து எல்லாம் அவர் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதையில் நமக்கு வழித்தடமாக எச்சமாக விட்டு போகிறார். ஆனாலும் கூட தம்பிகளுக்கு புரியவே இல்லை. ஏன்னா 8.1% வாக்குகளை அவர் திரும்ப போய் பேசுவதனால் வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த மக்களுக்காக எந்த நன்மையும் செய்ய போகிறதில்லை. திருநெல்வேலியில் வந்து தாமிரபரணி ஆற்று நீரை அந்த கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம் களவாண்டுக்கிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான நீரை. ஆமாம், 1000 லிட்டர் வெறும் 50 பைசாவுக்கு தான் விற்காங்க. 1000 லிட்டர் நீரை வெறும் 50 பைசாவுக்கு தான் அரசு விற்பனை செய்கிறது.
லட்சக்கணக்கான குடிநீர் ஒரு நாளைக்கு வீணாகுது. அவங்க விற்று நம்மகிட்ட அதை பெரிய 1 லிட்டரை நம்மகிட்ட 60 ரூபாய்க்கு தாரான் அப்படின்னு ஏகவசனம் பேசினார். இப்போ பாரு, நான் நினச்சோம்னா 15 நொங்கையும் வச்சுக்கிட்டு சுற்றி கூல்ட்ரிங்க்ஸு நிறுவனத்தை சுற்றி நான் இருந்துக்குவேன். என் பையனோட இருந்துக்குவேன், என் பிள்ளைகளோட இருந்துக்குவேன், என் தமிழ் பிள்ளைகளோட இருந்துக்குவேன். கூல்ட்ரிங்க்ஸுக்கார என்ன பண்ணுவான், நிறுவனம் என்ன பண்ணணும், என்ன ஒரு மைக்கம் இல்லை, நான் நாளே என் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை பற்றி அண்ணன் வாய் திறந்தாரா, இல்லை ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பற்றி தான் அண்ணன் வாய் திறந்தாரா, இல்லை அதுக்கு எதிராக கோர்ட்டில் ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு எதிராக போய் கோர்ட்டில் என்னைக்காவது போராடி இருக்காரா? நம்ம அண்ணன் அதெல்லாம் செய்ய மாட்டான். காசு தான் குறிக்கோள். இப்போ கூட ஒரு கல்குவாரிக்கு எதிராக போய் தென்காசி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் போய் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மனு கொடுத்துருக்காங்க கலெக்டர்கிட்ட. ஐயா, அந்த குவாரிகளால் எங்களுக்கு வாழ்வாரம் பாதிக்கப்படுது, எங்களுக்கு அச்சமாக இருக்குது, எங்கள் ஊர் ரொம்ப அருகாமையில் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, சுற்றி பள்ளிக்கூடம் இருக்கியா, நாலாபுரமும் பள்ளிக்கூடம் இருக்குது, மேல்நிலை பள்ளி இருக்குது, உயர்நிலை பள்ளி இருக்குது, நடுநிலை பள்ளி இருக்குது, ஆரம்ப பள்ளி இருக்குது, சர்ச்சுகள் இருக்கிறது, இந்து கோயில்கள் இருக்கிறது, சுற்றி 500 மீட்டருக்குள்ளே இவ்வளவு இருக்குது, 500 மீட்டருக்குள்ளே இவ்வளோ இருக்குது. விவசாய நிலங்கள் சுற்றி நிறையா இருக்குது. அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் வரை அந்த வெடிமருந்தினுடைய தாக்கம் ஏற்பட்டு நிறைய விஷக்கிருமிகள் மாதிரி ஏற்கனவே அந்த குவாரி இயங்கிய அருகாமை ஊர் ஒருவித நோயால் பிடிக்கப்பட்டதுங்கிறது வர எல்லாம் ஆதாரப்பூர்வமான தகவலாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட அந்த கல்குவாரிக்கு எதிராக இவர்கள் தான், நாம் தமிழர் தம்பிகள் தான் போய் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்தா கூட அங்கேயும் ஒரு தேர்தல் நீதிகள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து சேர்ந்தோம். இனிமேல் மூச்சே இருக்காது. இந்த குவாரியால் இந்த ஊர் அழிந்து போனாலும் கூட, ஏன்னா 4 பக்கமும் கம்பியை விட்டு தென்னி ஊடே இருக்க பாறையை துரத்துக்கு போட்ட மாதிரி ஊடே தான் ஊர் இருக்க போகுது. இந்த பக்கத்தில் ஒரு குவாரி, அந்த பக்கத்தில் ஒரு குவாரி, அதுக்கு அங்கோடி ஒரு வெடிமருந்து கிடங்கு அப்படின்ட்டு ஊரை சுற்றி இருந்தாலும் அந்த ஊர் அழிந்தாலும் அழிந்து போகும். அதுக்காக இந்த இடத்துல தம்பிகளை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவங்க மட்டும் காசு பண்ணலை, இந்த ஊர் மக்களும் அதுக்கான முன்னெடுப்புகளை எதுவும் செய்ய போகிறதில்லை. அந்த ஊர் பஞ்சாயத்துகள், சுற்றி இருக்க ஊர் பஞ்சாயத்துகளும் எதுவும் பண்ண போகிறதில்ல, பஞ்சாயத்து தலைவர்கள் எதுவும் பண்ண போகிறது, எல்லாமே காசே தான். தெரியுமப்பா, எல்லாருக்கும் தெரியுமப்பான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் நாம் பேசி என்ன பண்ணிட போகிறோம்? இப்படி தான் இருக்குது. நம்ம பேசுறதே 10 பேர் பார்க்க மாட்டோம், 5 பேர் பார்த்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்குது. நம்ம அண்ணன் சீமானுடைய இந்த வழி, எந்த வழி? அந்த பெரியார் வழினா ஜாதி மறுப்பு, கடவுள் மறுப்புங்கிற வழியில் இருக்குது. அதை ஏன் இன்னைக்கெல்லாம் செஞ்சேன், இன்னைக்கு நொந்தேன், நானே ஒரு வழி உருவாக்கி நான் ஏற்படுத்தி வழி அப்படின்னு வசமாக நம்ம நோண்டன் சீமா தன்னை இனம் காட்டியிருக்கான்.